Welcome to Glittering Lines and Odds. இன்றைய மிட்டாய் துணுக்குகளாக வருவது அனுபவிப்பதற்கும் அறிவுக்கும் ஆன வித்தியாசம். உட்கார்ந்து கொண்டிருந்த குயிலின் முன்பாக சென்ற ஒரு பாம்பு சொன்னது, உன்னால் பார்க்க முடியாத இடங்களை என்னால் அறிய முடியும். அதற்கு குயில் சொன்னது, ஆனால் உன்னால் பறக்க முடியாதே என்றது. புரியாத பாம்பு கூறியது, நான் ஒரு குகையை கண்டறிந்தேன், அதில் சிறந்த மணிகள் இருந்தன, அதன் மீது சூரிய கதிர் பட்டால் ரோஜாவின் மீது தீ எறிவது போல் ஜொலிக்கும், இதை உன்னால் காண முடியாது என்றது. அதற்கு குயில், ஆம், நீ மிகச்சிறந்த அறிவாளி, ஆனாலும் உன்னால் பறக்க முடியாது என்று கேட்டது. அதன்பின் பாம்பு சொன்னது, பௌர்ணமி அன்று ஒரு கோவிலுக்கு செல்வேன், அங்கு சிறந்த தத்துவங்கள் இருக்கும், அதை உன்னால் அறிய முடியாது என்றது. ஆம், நீ மிகச்சிறந்த அறிவாளி, ஆனால் உன்னால் என் போல் பாட முடியாதே, பறக்க முடியாது என்று கேட்டது குயில். ஒரு நீரூற்று உள்ளது, அந்த நீரை பருகினால் நான் தேவர்கள் போல் என்றும் இருப்பேன் என்றது பாம்பு. அதற்கு குயில், என்றும் அழியாத அறிவுடன் இருப்பாய், எனக்கு மிக்க மகிழ்ச்சி, ஆனால் உன்னால் பாட முடியாது என்றது. இதன்பின் எதுவும் பேசாமல் பாம்பு தன் குகைக்குள் சென்றது. குயில் பறந்தது. அறிவாளி பாம்பால் பாட முடியாது, பறக்க முடியாது என்று பாடியபடி அமைய தயங்கும் பறவை என அறிவு மகிழ்ச்சியில் படபடக்கும் இறகாய் அனுபவித்து வாசியுங்கள். மகிழ்வில் இறகு விரிக்கட்டும். உங்களுக்கு வேண்டியது அறிவா அல்ல அனுபவிப்பதா? உங்கள் கையில் பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்